ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் IAS அல்லது IPS அதிகாரிகளாக வேண்டும் என்ற கனவோடு UPSC சிவில் சர்வீசஸ் தேர்வை எழுதுகிறார்கள். இருப்பினும் அவர்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். இடைவிடாத முயற்சி, அசைக்க முடியாத உறுதிப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையுடன் கடினமாக உழைப்பவர்கள் மட்டுமே தங்கள் கனவுகளில் வெற்றி பெறுகின்றனர். அப்படி விடாமுயற்சியுடன் கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வெற்றி பெற்றவர்தான் அஸ்வதி. அவரின் வெற்றி கதையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் அஸ்வதி. இவரது தந்தை பிரேம்குமார் ஒரு கட்டுமான தொழிலாளி. அஸ்வதிக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே IAS அதிகாரியாக வேண்டும் என்று ஆசை இருந்துள்ளது. அதன்படியே அதனை லட்சியமாக கொண்டு படித்து நல்ல மதிப்பெண்களும் எடுத்து வந்திருக்கிறார். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அஸ்வதியால் தான் விரும்பிய படிப்பை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. எனவே திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார். என்ஜினியரிங் படிப்பின் இறுதி ஆண்டிலேயே கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் அஸ்வதிக்கு வேலையும் கிடைத்துவிட்டது. 2015ஆம் ஆண்டு கொச்சியில் உள்ள நிறுவனத்தில் நல்ல வேலையில் சேர்ந்திருக்கிறார். IT வாழ்க்கை சூழலுக்கு திரும்பினாலும் மனமோ IAS ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை நோக்கி பயணிக்க வைத்திருக்கிறது. இதனால் வேலையை தொடர்ந்து கொண்டே சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாராகி இருக்கிறார். சம்பள பணத்தை பாதி படிப்புக்காக செலவிட சேமித்திருக்கிறார். காலையில் நிறுவனத்தில் வேலை, மாலை நேரங்களில் வீட்டிற்கு வந்து படிப்பது என தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் வேலையை கைவிட்டால்தான் IAS தேர்வுக்கு முழு மூச்சாக தயாராக முடியும் என்ற முடிவுக்கு வந்த அஸ்வதி 2017இல் தனது வேலையை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள சில தனியார் அகாடமிகளுக்கு சென்று சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு ஆயத்தமாகி இருக்கிறார். தேர்வுக்கு கடுமையாக உழைத்தும் முதல் 3 முறையும் முதல் நிலை தேர்வில் கூட அஸ்வதியால் தேர்ச்சி பெற முடியவில்லை. இருப்பினும் மனம் தளராமல், சோர்வடையாமல் தேர்வில் தான் மேற்கொண்ட தவறுகளை சரி செய்ய ஆரம்பித்து எழுத்து பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளில் முழு கவனம் செலுத்தினார். கனவை சுமந்தபடியே தீவிர பயிற்சி எடுத்தவர் 4வது முறை சிறப்பாக தேர்வெழுதி அதில் வெற்றியும் கண்டார். ஆம், 2020ஆம் ஆண்டில் சிவில் சர்வீசஸ் தேர்வு முடிவில் 481வது ரேங்க் பெற்று தேர்ச்சி பெற்றார் அஸ்வதி. இதுகுறித்து பேசிய அஸ்வதி, இது சிவில் சர்வீசஸ் தேர்வில் எனது 4வது முயற்சி. கடந்த 3 முறை நான் ஆரம்ப தேர்வுகளில் கூட தேர்ச்சி பெறவில்லை. கொஞ்சம் கவலையாக இருந்தது. தேர்வில் வெற்றி பெற சுயமாக தேர்வு எழுதி பயிற்சி பெற்றேன். அதற்கு தற்போது பலன் கிடைத்துள்ளது என உணர்ச்சி தழும்ப தெரிவித்திருக்கிறார். அஸ்வதியின் கதை கடினமான தேர்வில் வெற்றி பெறுவதை பற்றியது மட்டுமல்ல. இது தைரியம், பொறுமை, விடாமுயற்சி மற்றும் உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் எதிர்காலத்தை ஒருபோதும் வரையறுக்க விடக்கூடாது என்பதற்கான ஒரு சிறந்த பாடமும் கூட. அஸ்வதி வெறும் கனவு மட்டும் காணவில்லை. அவர் கடினமாக உழைத்தார், தோல்வியடைந்தார், அதிலிருந்து கற்றுக்கொண்டார், வெற்றி பெறும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சித்தார். எனவே சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் அஸ்வதியின் குட்டி ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.